பரமேஸ்வரனுடைய மாமனார் என்பதாலும் அந்த தட்சனுக்கு பூலோகத்தில் மட்டும் இல்லாமல் தேவலோகத்திலும் தனி மதிப்பு இருந்தது. அதனால் அவன் தேவலோகத்திற்கு செல்லும் போதெல்லாம் தேவர்கள் அனைவருமே அவனுக்கு சிறப்பாக மரியாதை செய்து வரவேற்பார்கள். அதுவே தட்சனுக்கு ஆணவமாக மாறியது. அது தலைக்கேறியது. ஈஸ்வரனுக்கே மாமனார் என்பதால் அவரை விட தானே உயர்ந்தவன் என்ற எண்ணம் அவனுக்கு தோன்றியது. ஒரு சமயம் அவன் தேவலோகம் சென்றிருந்தான். தேவர்கள் அனைவருமே எழுந்து நின்று மரியாதை செலுத்தி வரவேற்றார்கள். அதைக் கண்டு அவன் பூரித்து போனான். அடுத்து கைலாயத்தில் பரமசிவனையும் பார்வதியும் காண விரும்பினான். அங்கு சென்றால் தன்னுடைய மகளும் மருமகனாகிய பரமசிவனும் தன்னை கண்டு எழுந்து நின்று மரியாதை செலுத்தி வரவேற்பார்கள் என்று நினைத்தான். ஆனால் அவன் நினைத்தது நடக்கவில்லை. சிவனும் பார்வதியும் தட்சனை மற்ற தேவர்களைப் போலவே வரவேற்றார்கள். இது அவனுக்கு அவமதிப்பாக இருந்தது. இதற்காக சிவனையும் தன் மகளையும் பழிவாங்க